அண்மை தகவல். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகம் முன்பு 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகம் முன்பு 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக தேர்தல் அறிக்கையில் 181வது வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்சி பொறுப்பேற்று முடிவடையும் தருவாயிலும் எந்த நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை என ஆசிரியர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். நம்பிக்கையற்று மன உளைச்சலுக்குள்ளான பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து 5வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். நம்பிக்கையற்று மன உளைச்சலுக்கு ஆளான பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து டிபிஐ அலுவலகம் முன்பு 5வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகம் முன்பு 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக தேர்தல் அறிக்கையின் 181வது வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்சி பொறுப்பேற்று முடிவடையும் தருவாயில் எந்த நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சி பொறுப்பேற்று முடிவடையும் தருவாயிலும் எந்த நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நம்பிக்கையற்று மன உளைச்சலுக்குள்ளான பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து 5வது நாளாக போராடி வரும் நிலையில் விளம்பர திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை என்று பகுதி நேர ஆசிரியர்கள் குமுறி வருகின்றனர். நம்பிக்கையற்று மன உளைச்சலுக்குள்ள பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து 5வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகம் முன்பு 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக தேர்தல் அறிக்கையில் 181வது வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஆட்சி பொறுப்பேற்று முடிவடையும் தருவாயிலும் எந்தவித நடவடிக்கையும் விளம்பர திமுக அரசு எடுக்கவில்லை என்று ஆசிரியர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். நம்பிக்கையற்று மன உளைச்சலுக்குள்ளான பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து 5வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். நம்பிக்கையற்று மன உளைச்சலுக்கு ஆளான பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து 5வது நாளாக போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகம் முன்பு 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகம் முன்பு 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக தேர்தல் அறிக்கையில் 181வது வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தற்போது பகுதி நேர ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? விரிவான தகவல். வணக்கம். 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகம் அருகில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரம் கூட கூட கூட்டத்தினுடைய அளவும் அதிகரித்து வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 181 கூறியது போல பகுதி நேர ஆசிரியர்களினுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் என தெரிவித்திருந்தனர். ஆனால் அந்த ஆட்சி காலம் முடிவடையக்கூடிய தருவாயிலும் எந்தவித நடவடிக்கையுமே திமுக அரசு ஏற்கவில்லை. இந்த நிலையில் தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் பல கட்டங்களாக போராட்டத்தை நடத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது மிக தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். பணி நிரந்தரம் என்ற அரசாணை கிடைக்கும் வரை சென்னையை விட்டு அகலப் போவதில்லை என தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து தீவிரமாக போராடி வருகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டத்தை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் நூதனமான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கான்செப்டுடன் ஒரு நூதன போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களில் ஓவிய ஆசிரியர், இசை ஆசிரியர், கணினி ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் என மாணவர்களினுடைய தனி திறன்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். பேரணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். காலையிலேயே இந்த கருப்பு உடை அணிந்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 181 கிரீடமாக சூடி நிறைவேற்றிடுக என்ற ஒரு பட்டையை அணிந்து கொண்டு பேரணியாக வந்தார்கள். தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்களினுடைய அந்த எண்ணிக்கையானது கூடி வருகிறது. நுங்கம்பாக்கம் பகுதியில் அந்த போக்குவரத்தானது மாற்றி அமைக்கப்பட்டு காவலர்களுடைய கண்காணிப்பில் இந்த பகுதி உள்ளது என்றே கூறலாம்.
அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையிலும் எந்த விதமான சுமூக முடிவும் எட்டப்படாத காரணத்தினால் நாளுக்கு நாள் தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளுமே போராட்ட களமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கல்வி என்றாலே அதற்கு தலைமையிடமாக இருக்கக்கூடியது டிபிஐ வளாகம் தான், டிபிஐ தான். அந்த டிபிஐனுடைய அலுவலகம் முன்பு தொடர்ந்து போராட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மிகவும் சொற்ப சம்பளமான 12,500 மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம், வயதை இழந்திருக்கிறோம். 14 ஆண்டு காலமாக அரசுக்கு உழைத்திருக்கிறோம், மாணவர்களுக்காக உழைத்திருக்கிறோம். எங்களினுடைய கோரிக்கையை இந்த அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் தொடர்ந்து தீவிரமான போராட்டத்தை முன்னெடுப்போம், தலைநகர் ஸ்தம்பிக்க அளவிற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் என பகுதி நேர ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்தவரை பெண் ஆசிரியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். மகளிருக்கான அரசு, திராவிட மாடல் அரசு, சமூக நீதிக்கான அரசு என சொல்லிக் கொள்ளக்கூடிய திமுக அரசு இவர்களின் மீது அவர்களுக்கு எந்தவித பலனையுமே கொடுக்கவில்லை என்பதுதான் களத்தினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை கழிவறைக்கு கூட செல்ல முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பண்டிகை காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரினுடைய வீட்டிலும் பொங்கல் பண்டிகைக்கான தயாரிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களினுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு தலைநகர் சென்னையில் முகாமிட்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். எங்களுக்கு பொங்கல் பண்டிகை எல்லாம் கிடையாது, போராட்டம் தான் எங்களினுடைய பண்டிகை. மிக தீவிரமாக இந்த போராட்டத்தை கையில் எடுப்போம். அரசாணை கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு அகலமாட்டோம் என்பதுதான் பகுதி நேர ஆசிரியர்களினுடைய எண்ணோட்டமாக இருக்கிறது. லாவண்யா, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.